பொதுவாக பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு மழைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோவிலேருந்து 25 கிலோ யூரியா போட்டதுக்கான அளவுக்கான தழைச்சத்து உங்களுடைய ஒவ்வொரு மழையிலையும் உங்களுடைய வயலில் வந்து மழை பெய்யும் போது ஒரு மழை பெய்யும் போதுமே ஒரு அரை மூட்டை யூரியா போட்ட அளவுக்கான பவருக்கு உள்ள தழைச்சத்து வந்து உங்கள் வயலுக்கு கிடச்சிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய நெல் பயிருக்கோ இல்லை வேறு எதுவும் பயிர் இருந்தாலும் அது கிடச்சிட்டே இருக்கும். இது வந்து இந்த காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்து இந்த தழைச்சத்தை வந்து மழை வந்து இழுத்து கொண்டு வந்து பயிர்களுக்கு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த உரமும் போடாட்டா கூட மழை பெஞ்சு ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் போய் வயலை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம பயிருக்கு தேவையான தழைச்சத்து இயற்கையிலேயே மழையின் மூலமாக கிடைக்குது. இது முக்கியமாக எல்லா விவசாயிகளும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் மேற்கொண்டு அதிக அளவிலான யூரியா, குறிப்பாக ஏக்கருக்கு 3 மூட்டை 4 மூட்டை போட்டால் உடனே பச்சை கட்டுது அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய அந்த தவறான விஷயம் என்ன ஆகுனா, நீங்கள் இந்த வாரம் ஏக்கருக்கு 4 மூட்டை யூரியா போடலாம். அதற்கு அடுத்த வாரமே உங்களுக்கு வந்து இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி மற்றும் இலையை சாப்பிடக்கூடிய பல வகையான புழுக்களும் உங்களுடைய வயலில் காணப்படுவது. புழுக்கள் மற்றும் பூச்சிகள், குறிப்பாக தத்துப்பூச்சி, வெட்டுக்கிளி, இந்த மாதிரியான பூச்சி ஐட்டங்கள் வந்து உங்களுடைய வயலில் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்துவதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நோய்களும் உருவாகும். இதற்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே மழை பெஞ்சு உங்கள் வயலுக்கு வந்து தேவையான அளவு தழைச்சத்து கிடைச்சிருது. நீங்கள் மேற்கொண்டு இன்னும் அதிக அளவிலான யூரியாவை போடும்போது யூரியா மூட்டை கணக்கில் போடும்போது உங்களுக்கு மேற்கொண்டு இந்த பயிரில் வந்து அதிகப்படியான தழைச்சத்து கிடைக்கிறதுனால உங்களுடைய பயிர் வீணாவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பயிருக்கு வந்து தேவையில்லாத பூச்சி தாக்குதல்கள் மற்றும் நோய் தாக்குதல்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக நீங்கள் அதிகப்படியாக போடக்கூடிய யூரியாவின் காரணமாக உங்களுடைய மண் வளம், குறிப்பாக உங்களோட வயலில் உள்ள மண் வளமும் பாதிக்கப்படுது. அதனால தான் கவர்மெண்ட்டில் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டில் ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு ஒரு 20லேருந்து 25 கிலோ, அதாவது அரை மூட்டை யூரியா. நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏக்கருக்கு ஒரு நெல் வயல் அப்படின்னா ஒரு டைமுக்கு ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா வந்து தாராளமாக போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து இது வந்து வேளாண்மை வல்லுநர்கள் சொல்லக்கூடியது முக்கியமான விஷயம். ஏற்கனவே தழைச்சத்து கிடைச்சிட்ருக்கு மழை காலத்தில். இதில் மேற்கொண்டு நம்ம அதிக அளவு போட வேண்டியதில்லை. ஏக்கருக்கு ஒரு டைம் நீங்கள் போடுறீங்க, உங்களுடைய பயிர் வந்து பசுமைத்தன்மை அல்லது பச்சைத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா போட்டால் போதும். மீதி உள்ளது காசுக்கு வந்து நீங்கள் தாராளமாக மற்ற உரங்களான சாம்பல் சத்து தரக்கூடிய உரங்கள், அப்புறம் வந்து மணிச்சத்து தரக்கூடிய உரங்களை சிறிதளவு சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து உரம் என்பிகே, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன். அதே மாதிரி நண்பர் பாண்டியன் கேட்ட மாதிரி இந்த 15ஆம் நாளில் வந்து நம்ம தாளடி நெல் வயலில் வந்து நிறைய தூர்கள் கிடைக்கிறதுக்கு இந்த யூரியா போடுறோம். உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ 25 கிலோ யூரியா போடுறோம். இது கூட கிளைப்பு மருந்துகளாக அல்லது கிளைப்பு உரங்களாக நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் நிறைய வந்து இப்போ இருக்குது. பயிர்கள்